டூனி டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லன்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? லால் சலாம் திரைப்படத்துக்கு ஆடியன்ஸ் கிட்ட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு காஞ்சிபுரம்ல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. லால் சலாம் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ரசிகர் மத்தியிலே நல்ல வரவேற்பை அந்த படம் பெற்றுக் கொண்டிருக்கிறது. ரஜினிகாந்த் சார் லால் சலாம் திரைப்படத்துல இருந்தும் எந்த ஓடிடி நிறுவனமும் அந்த படத்தை வாங்காததுக்கு என்ன காரணம்னு கோயம்புத்தூர்ல இருந்து குமார் கேட்டிருக்காங்க. பெரிய படங்களுக்கான விலைகளை ஓடிடி நிறுவனத்தினர் மிகப்பெரிய அளவில் குறைக்க போறாங்க அப்படின்ற பேச்சு பல மாதங்களாகவே சினிமா உலகில் அடிபட்டு கொண்டு வந்தது. இப்போ லால் சலாம் திரைப்படத்துடைய ஓடிடி உரிமைகள் விற்கப்படாததை பார்க்கும்போது அது நடைமுறைக்கு வந்துவிட்டதோ அப்படின்ற ஒரு அச்சம் தோன்றுகிறது. ரோஜாவனம் திரைப்படம் ரிலீஸ் ஆன டைம்ல ஹிட் ஆச்சான்னு பாஸ்டன்ல இருந்து மீரா கேட்டிருக்காங்க. ரோஜாவனம் திரைப்படம் வெளியான காலகட்டத்திலே அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. ஹிந்தியில இன்ன வரைக்கும் தேசபக்தி பேசக்கூடிய நிறைய திரைப்படங்கள் வந்துட்டு இருக்கு. தெலுங்கிலும் RRR மாதிரியான திரைப்படங்கள் வந்துட்டு தான் இருக்கு. ஆனா தமிழ்லயே இந்த மாதிரியான திரைப்படங்களை இப்ப எடுக்கிறது இல்ல. ஜாதி திரைப்படங்களை எடுத்து சினிமாவை பிளவுபடுத்துறதுக்கு பதிலா இந்த மாதிரியான திரைப்படங்களை எடுக்கலாம் தானேன்னு யாழ்ப்பாணத்துல ஜானி கேட்டிருக்காங்க. இந்தியிலும் தெலுங்கிலும் தொடர்ந்து தேசபக்தியை பற்றி பேசுகின்ற படங்கள் வந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு குறிப்பிட்டிருக்க உங்களாலேயே 2 படத்துக்கு மேலே உதாரணங்களை சுட்டி காட்ட முடியல. யாரும் தேசபக்திக்கான படங்கள் எடுக்கணும் அப்படின்ற நோக்கில் ஒரு படத்தை தயாரிக்க மாட்டார். நல்ல கதைக்கரு தேசபக்தியோடு அமையும் போது அது போன்ற படங்களை உருவாக்குவார்கள். அதுதான் இயல்பு. சரி, இன்னைக்கு துப்பறியும் சாம்புவை ஒரு சீரியஸா இந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி எடுத்தா இப்ப இருக்கிற நடிகர்கள்ல யார் நடிச்சா பொருத்தமா இருக்கும்னு பாண்டிச்சேரியில இருந்து பெருந்தமிழ் கேட்டிருக்காங்க. உங்களுடைய கேள்வியை படித்ததற்கு பின்னாலே ஏறக்குறைய 1 மணி நேரம் துப்பறியும் சாம்புவாக யார் நடித்தா நல்லா இருக்கும்னு நானும் யோசிச்சு பார்த்தேன். துப்பறியும் சாம்பு கதாபாத்திரம் அப்படியே மனசில் பதிந்திருக்கிறதுனால அந்த கதாபாத்திரத்துக்கு இப்போது இருக்கின்ற எந்த நடிகையும் என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல அப்படின்றது தான் உண்மை. சிவகாமியின் செல்வன் திரைப்படத்துல முதல்ல வெண்ணிராடி நிர்மலா மேம் தான் நடிக்கிறதா இருந்தது. பின்னாடி ஏன் மாத்தினாங்க, அதுக்கு என்ன காரணம்னு சொல்ல முடியுமான்னு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. சிவகாமியின் செல்வன் படப்பிடிப்பிலே கலந்து கொள்வதற்கு முதல் நாள் வெண்ணிராடி நிர்மலா வேறு ஒரு படப்பிடிப்பில் அதுவும் வெளியூரிலே இருந்தார். அங்கிருந்து அவர் சென்னை வருவதற்கு கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. அதன் காரணமாக சிவகாமியின் செல்வன் படத்தளத்துக்கு அவரால் குறிப்பிட்ட நேரத்துக்கு வர முடியல. அதை பற்றி சிவாஜி கிட்ட யாரோ சிலர் தப்பாக சொல்லியிருப்பாங்க பொழுது அதன் காரணமாகத்தான் அந்த படத்திலே வெண்ணிராடி நிர்மலா நடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அண்ணாமலை உன்னை நினைத்து மாதிரியான திரைப்படங்கள் எடுக்கப்பட்ட கேம்பகோலா வளாகத்துல இப்போ படப்பிடிப்பு நடத்தப்படுதான்னு தோரணமலையிலிருந்து சின்பகிராமன் கேட்டிருக்காங்க. அண்ணாமலை உன்னை நினைத்து போன்ற படங்களுடைய படப்பிடிப்பு நடைபெற்ற கேம்பகோலா வளாகத்தில் இப்ப எந்த படப்பிடிப்பும் நடப்பதாக தெரியல. படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிட்டு வர இந்த நிலையில ஆந்திரா மற்றும் தெலுங்கானா ஆகிய இடங்கள்ல கண்டென்ட் நேரத்துக்கு கிடைக்காதனால சில காட்சிகள் ரத்து செய்யப்படுதா சொல்லப்படுதே. ஏன் லைகா நிறுவனம் லால் சலாம்ல இவ்வளவு கவனக்குறைவா இருக்காங்க? ஒருவேளை விருப்பம் இல்லாம தான் படத்தை தயாரிச்சாங்களான்னு ஸ்ரீலங்கால இருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. லால் சலாம் திரைப்படத்தை எந்த அளவுக்கு ரசித்து லைகா புரொடக்ஷன்ஸ் தயாரித்தார்கள் என்பதை பற்றி அந்த படத்துடைய பாடல் வெளியீட்டு விழாவிலே மிக அழகாக பேசியிருந்தாங்க அந்த படத்துடைய இயக்குனரான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். அதனால் அவங்க அந்த படத்தை தேர்வு செய்ததிலோ அதை எடுத்ததிலையோ அவங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனாலும் அந்த படத்துடைய வெளியீட்டை அவங்க சரியாக திட்டமிடவில்லை அப்படின்றது உண்மை. விஷ்ணுவர்தனுடைய படத்துக்கு பிறகு நடிகர் சல்மான் கான், இயக்குநர்கள் நெல்சன் அல்லது அட்லி இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தருடைய இயக்கத்துல தான் நடிப்பார்னு வர செய்திகள் உண்மையான மட்டக்களப்புல இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. அடுத்து அட்லியினுடைய இயக்கத்திலே சல்மான் கான் நடிப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தெரிகின்றன. சார், நீங்க சொன்ன மாதிரியே வடக்குப்பட்டி ராமசாமி திரைப்படம் ரொம்ப நல்லா இருக்கு. நடிகர் சந்தானத்துடைய அடுத்த திரைப்படத்துல நீங்க சேர்ந்து நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு இலங்கையில இருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. சந்தானத்துடன் நான் இணைந்து நடிக்க வேண்டும் என்றால் நான் அதை நினைச்சா மட்டும் போதாது, சந்தானம் நினைக்கணும். அவருடைய படத்திலிருந்து அழைப்பு வந்தால் நிச்சயமாக அவர் கூட நான் இணைந்து நடிப்பேன். நடிகர்கள் நடிகைகள் தமிழ்நாட்டுல சம்பாரிச்சு வெளிநாட்டுல செட்டில் ஆயிராங்களே, அது ஏன், அதுக்கு என்ன காரணம்னு சொல்ல முடியுமான்னு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. நடிகைகள் தமிழ்நாட்டில் சம்பாதித்து வெளிநாட்டில் செட்டில் ஆயிடுறாங்க அப்படின்னு பொதுவாக குறிப்பிட்டிருக்குங்க. யார் யாரெல்லாம் அப்படி செய்திருக்கிறார்கள் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் அதை பதிவு செய்து கொள்வேன். லால் சலாம் அண்ட் ப்ளூ ஸ்டார் இந்த 2 திரைப்படங்களுடைய ஸ்டோரியுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. இதை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு அம்ஜேக்கரையில இருந்து பப்பு கேட்டிருக்காங்க. கதையுடைய மைய கருத்தை பொறுத்த வரைக்கும் லால் சலாம் திரைப்படத்திற்கும் ப்ளூ ஸ்டார் திரைப்படத்திற்கும் லேசான ஒற்றுமை இருக்கிறது அப்படின்றது உண்மைதான். முத்து ஆளவந்தான் திரைப்படத்தை தொடர்ந்து வெளியாக தயாராகிட்டு இருக்க பழைய திரைப்படங்களை பத்தி சொல்லுங்கன்னு தோரணமாலையில இருந்து சின்பகிராமன் கேட்டிருக்காங்க. முத்து ஆளவந்தான் ஆகிய படங்களை தொடர்ந்து எம்ஜிஆர் 2 வேடங்களில் நடித்த சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் மீண்டும் மறுவெளியீட்டுக்கு தயாராகி கொண்டிருக்கிறது. அதே மாதிரி ஏஆர் முருகதாஸ் இயக்கத்திலே அஜித் நடித்த தீனா திரைப்படமும் மறுவெளியீட்டுக்கு தயாராகி கொண்டிருக்கிறது. தெலுங்குல நடிகர் ஜீவாவுடைய யாத்ரா 2 திரைப்படம் வெற்றிகரமா ஓடி நல்ல வரவேற்பு பெற்றுட்டு இருக்கு. அந்த திரைப்படம் தமிழ்ல டப் பண்ணப்பட்டதா? நீங்க அந்த திரைப்படத்தை பாத்துட்டீங்களா? அந்த படத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு KGFல இருந்து லிவிங்ஸ்டன் கேட்டிருக்காங்க. யாத்ரா 2 திரைப்படத்துடைய தமிழ் பதிப்பை நான் இன்னும் பார்க்கல. பார்த்ததுக்கு பின்னாலே அந்த படத்தை பற்றிய விமர்சனத்தை
நிச்சயமாக உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். விக்ரம் திரைப்படத்துல உலகநாயகன் கமல்ஹாசன் சாருடைய காட்சிகள் 50 நிமிஷத்துக்கும் குறைவா இருக்கும். அந்த படத்துல நடிச்ச நடிகர்கள் ஃபஹத் ஃபாசில் and விஜய் சேதுபதியுடைய போர்ஷன்ஸ் தான் அதிகமா இருக்கும். அத கமல்ஹாசன் சார் ஹீரோவா நடிச்ச திரைப்படம்னு சொல்றாங்க. லால் சலாம் திரைப்படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நடிச்ச போர்ஷன்ஸ் 1 மணி நேரம் வரைக்கும் இருக்கும். ஆனா அதுல ஸ்பெஷல் அப்பியரன்ஸா ரஜினி சார் பண்ணிருக்காங்கன்னு மென்ஷன் பண்றாங்க. எப்படி ஹீரோ ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கேமியோ ரோல்ன்றதெல்லாம் முடிவு பண்றாங்கன்னு மட்டக்களப்புல இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. ஒரு படத்திலே கதாநாயகனாக நடிக்கின்ற நடிகர் அந்த படத்தில் எத்தனை நிமிடங்கள் வருகிறார் அப்படின்றது முக்கியம் இல்லை, அந்த கதை யாரை சுற்றி நடக்கிறது அப்படின்றது தான் முக்கியம். விக்ரம் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்துடைய கதை கமல்ஹாசனை மையப்படுத்தி அவரை சுற்றி நடந்த கதை. அதன் காரணமாக தான் அவர் அந்த படத்திலே கதாநாயகன் என்று சொல்லப்பட்டார். நாடோடி தென்றல் படத்துல நடிச்ச அந்த ஹாலிவுட் நடிகை யாரு, எப்படி பாரதி ராஜா சார் அவங்களை கூட்டிட்டு வந்து நடிக்க வச்சாங்கன்னு அம்ஜிகரையில இருந்து பப்பு கேட்டிருக்காங்க. பாரதி ராஜாவுடைய இயக்கத்தில் உருவான நாடோடி தென்றல் படத்திலே கதாநாயகன் நடித்த அந்த நடிகை ஹாலிவுட் நடிகை இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் பிரெஞ்சு நாட்டை சேர்ந்தவங்க. அவங்க பாண்டிச்சேரியில் தான் தங்கியிருந்தாங்க. அங்கே பார்த்து தான் அவங்கள அந்த படத்துக்காக பாரதி ராஜா ஒப்பந்தம் செய்தார். சரி, ஏன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சார் மாடர்ன் தியேட்டர்ஸ் டி.ஆர். சுந்தரம் சாருடைய திரும்பி பார் திரைப்படத்துக்கு அப்புறமா வேற எந்த திரைப்படத்திலும் சேர்ந்து நடிக்கல, அதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சா சொல்ல முடியுமான்னு திருச்சியில இருந்து பாலோ கேட்டிருக்காங்க. அலிபாபாவும் 40 திருடர்களும் படத்தில் நடித்த போது எம்ஜிஆருக்கும் அந்த படத்தை இயக்கிய மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபரான டி.ஆர். சுந்தரத்துக்கும் இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டன. அந்த படத்துடைய ஒரு பாடல் காட்சி படமாக்கப்பட்ட போது எம்ஜிஆர் குறித்த நேரத்திலே அந்த படப்பிடிப்புக்கு போகலை. அதனால டூ போட்டு அந்த பாடல் காட்சியை படமாக்கினார் டி.ஆர். சுந்தரம். அதனால் எம்ஜிஆருக்கு அவர் மேலே சின்ன வருத்தம் இருந்தது. அதனால தான் அதற்கு பின்னாலே மாடர்ன் தியேட்டர்ஸ் எந்த தயாரிப்பிலும் எம்ஜிஆர் நடிக்கலை. ஆனால் அப்படியெல்லாம் மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபரான டி.ஆர். சுந்தரத்துக்கும் சிவாஜிக்கும் இடையே திரும்பி பார் படத்தினுடைய படப்பிடிப்பின் போது எந்த பிரச்சனையும் நடக்கலை. 2 பேருக்கும் இடையே உறவு சீராகத்தான் இருந்தது. அப்படி இருந்த போதும் ஏன் அதற்கு பின்னாலே அவங்க 2 பேரும் சேர்ந்து பணியாற்றலை அப்படின்னு தெரியல. இயக்குனர் தினந்தோறும் நாகராஜ் இப்போ என்ன பண்றாருன்னு காஞ்சிபுரம்ல இருந்து மோகன் கேட்டிருக்காங்க. தினந்தோறும் நாகராஜ் அடுத்த ஒரு படத்தை இயக்குவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார். அந்த படத்துல கதாநாயகனாக நடிக்க இருப்பவர் கிருஷ்ணா. நல்ல ஸ்கிரீன் பிளே அண்ட் ஸ்டோரி வச்சிருக்க ஒரு டைரக்டர் வெற்றி அடையறதுக்கு முக்கியம் சினிமாட்டோகிராஃபரா அல்லது எடிட்டரானு பாஸ்டன்ல இருந்து மாதவ் கேட்டிருக்காங்க. நல்ல கதையையும் திரைக்கதையும் வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு இயக்குனர் வெற்றி பெறணும்னா படத்தொகுப்பாளருடைய உதவி எந்த அளவுக்கு அவசியமோ அந்த அளவுக்கு ஒளிப்பதிவாளருடைய அவசியம். இந்த 2 பேருடைய ஒத்துழைப்பு இருந்தால்தான் அந்த இயக்குனரால் மிகச்சிறப்பான ஒரு படத்தை தர முடியும். அடுத்து இன்று ஒரு தகவல். அந்த காலகட்டத்திலே தமிழ் சினிமாவிலே முன்னணி கதாநாயகனாக இருந்த எம்.கே. தியாகராஜ அவருடைய நடிப்பை காட்டிலும் அவருடைய பாடலைத்தான் ரசிகர்கள் பெருமளவில் ரசித்தார்கள் என்பதுதான் உண்மை. அதை எடுத்துச் சொல்வதற்காகத்தான் ஒரு நிகழ்ச்சியை உங்களோடு இன்று பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன். 2ஆம் உலகப் போர் நடைபெற்ற போது போர் நிதிக்காக சென்னை ஜி.என். செட்டி சாலையிலே அப்போது அமைந்திருந்த சன் தியேட்டரில் பவளக்கொடி நாடகத்தை நடத்தினார் எம்.கே. தியாகராஜ பாபு. அந்த நாடகத்தில் அவருக்கு ஜோடியாக நடித்தது எம்.எஸ். விஜயன். நாடகத்தின் நடுவில் ஒரு பக்கம் எம்.கே. தியாகராஜ பாகவதர் பாட, இன்னொரு பக்கம் எம்.எஸ். விஜயால் பாட, இப்படி அவர் 2 பேரும் போட்டி போட்டு பாடத் தொடங்கினார். இந்த போட்டி பாடலாம் முடிந்து மீண்டும் நாடகம் தொடங்கிய போது ரசிகர்கள் எல்லோரும் மொத்தமாக எழுந்து எங்களுக்கு நாடகம் ஆனால் 2 பேரும் தொடர்ந்து பாடி கொண்டிருங்கள், நீங்கள் பாடினீங்கன்னா போதும் என்று சத்தம் போட தொடங்கினார். அவங்க அப்படி கேட்டுக்கொண்டதற்கு பின்னால் பாடாமல் இருக்க முடியுமா? தொடர்ந்து எம்.கே. தியாகராஜரும் எம்.எஸ். விஜயாவும் பாட அங்கே எழுந்த கைத்தட்டல் ஒலி இருக்க அது ஜி.என். செட்டி ரோடு முழுக்க எதிரொலித்து தான். அந்த அளவுக்கு ரசிகர்கள் மத்தியிலே மிகப்பெரிய வரவேற்பு அவருடைய பாடலுக்கு கிடைத்தது. அந்த நிகழ்ச்சியின் மூலம் நமக்கு தெரிய வர்ற விஷயங்கள் 2. ஒன்று, எம்.கே. தியாகராஜ அவருடைய பாடல்களுக்கு எப்படிப்பட்ட வரவேற்பு ரசிகர்கள் மத்தியிலே இருந்தது என்பது. 2வது, ரசிகர்களுடைய குரலுக்கு எம்.கே. தியாகராஜ பாபு எந்த அளவுக்கு மதிப்பு கொடுத்தார் என்பது. இத்துடன் இன்றைய லஞ்ச் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லஞ்ச் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.